விரிவான செய்திகள். ஜனாதிபதியின் இறுதி உத்தரவை ஏற்று எல்டிடிஇ இயக்கத்தின் முக்கிய 2 தலைவர்கள் ராணுவத்தினரிடம் சரணடைந்துள்ளனர். எல்டிடிஇ ஊடகப் பிரிவின் பொறுப்பாளராக செயற்பட்ட தயா மாஸ்டர், மொழிபெயர்ப்பாளராக செயற்பட்ட ஜோஷ் மாஸ்டர் ஆகியோர் ஜனாதிபதியின் உத்தரவில் பாதுகாப்பு தரப்பினரிடம் சரணடைந்துள்ளனர். வீரமிக்க படையினர் யுத்தசூனிய வலயத்தில் எல்டிடிஇ இயக்கத்தின் மண்மேட்டை தகர்த்ததை தொடர்ந்து தமிழ் மக்கள் யுத்தசூனிய வலயத்தில் இருந்து பாதுகாப்பு தரப்பினரிடம் தஞ்சமடைகின்றனர். எல்டிடிஇ தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் உட்பட அவரது அங்கத்தவர்களுக்கு சரணடைய ஜனாதிபதி கால அவகாசம் வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நகர மக்கள் பிரபாகரனின் அணியிலா தேசப்பற்றுள்ளோரின் அணியிலா என மேல்மாகாண சபை தேர்தல் தீர்மானிக்கும் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கூறியுள்ளார். சகல இன மக்களுக்கும் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துவதே அரசாங்கத்தின் நடவடிக்கையாகும். இன்று பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் எல்டிடிஇ பயங்கரவாதிகளின் செயற்பாடுகள் மீது அதிருப்தி அடைந்த நிலையில் அரச கட்டுப்பாட்டு பிரதேசங்களுக்கு வருகை தருகின்றனர். பிரபாகரனுக்கு உதவக்கூடிய சக்திகளுக்கு இன்று இது ஒரு பாரிய பிரச்சினையாக மாற்றம் பெற்றுள்ளது. ஒரு சிலர் அடிப்படையற்ற அறிக்கைகளையும் வெளியிட்டு வந்தனர். உண்மையிலேயே இவை அனைத்தும் தோல்வியில் முடிவடைந்துள்ளன. பிரபாகரனிடமிருந்து தேசத்தை மீட்டெடுக்கும் பணியை அங்கீகரிப்பதா இல்லையா என தீர்மானம் எடுக்கும் ஒரு தேர்தலாகவே இது அமைந்துள்ளது. நகர மக்களுக்கு இதற்கு சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. உங்கள் அனைவருக்கும் இது ஒரு சந்தர்ப்பமாகும். அரசாங்கம் இன்று பாரிய அபிவிருத்தி வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளது. பிரபாகரனுடன் பேசிக் கொண்டிருந்தால் இவற்றை மேற்கொள்ள முடியாதிருக்கும். 5 துறைமுகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. நாட்டில் பாரிய மின்வளங்கள் திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் வீதிகள் அபிவிருத்தி செய்யப்பட்டுள்ளன. அது மாத்திரமின்றி கிராமப்புறங்களில் உள்ள பாதைகள் கான்கிரீட் இடப்படுகின்றன. இவ்வாறு அரசாங்கம் மனிதாபிமான ராணுவ நடவடிக்கையை மேற்கொள்ளும் அதே சமயத்தில் அபிவிருத்தி பணிகளையும் வெற்றிகரமாக பூர்த்தி செய்துள்ளதாகவும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கூறினார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அலரி மாளிகையில் நேற்று இடம்பெற்ற விசேட கூட்டத்திலேயே இவ்வாறு கூறினார். அரசாங்கத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் களுத்துறை மாவட்டத்திலிருந்து 7,000க்கும் மேற்பட்ட ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இணைந்து கொண்டதையிட்டு இந்த கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. இதில் உள்ளூராட்சி மன்றங்களின் பொறுப்பாளர்களும் அடங்குகின்றமை விசேட அம்சமாகும். இந்நிகழ்வில் அமைச்சர்களான ராஜித சேனாரத்ன, மைத்ரிபால சிறிசேன, ஹேமகுமார நாணேக்கர் ஆகியோரும் கலந்து கொண்டனர். අපිට මේ රට ගොඩනගන්න ඉදිරියට ගෙන යන වැඩපිළිවෙලට තමුන්නාන්සේලාගේ සහයෝගය අත්‍යවශ්‍ය වෙලා තියෙන යුගයක මේ රටේ අපි කරපු ක්‍රියාවලිය හරිය. பிரபாகரனுக்கு ஆதரவான பொதுமக்கள் யுத்தசூனிய வலயத்தில் தங்கியிருப்பதாக வெளிநாட்டு ஊடகங்கள் மேற்கொள்ளும் பிரசாரங்கள் உண்மைக்கு புறம்பானதென உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அரச கட்டுப்பாட்டு பிரதேசங்களுக்கு வருகை தரும் மக்களின் எண்ணிக்கையின் மூலம் இது தெளிவாகுவதாக தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஊடக மத்திய நிலையத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் பாதுகாப்பு பேச்சாளரும் அமைச்சருமான கஹலிய ரம்புக்வெல்ல தெரிவித்தார். பிரபாகரனுக்கு ஆதரவான மக்களே யுத்தசூனிய வலயத்தில் இருப்பதாக ஒரு சில சர்வதேச சக்திகள் தெரிவித்து வந்தன. தற்போது இவர்களுக்கு உண்மை புரிந்திருக்கும். இம்மக்கள் எல்டிடிஇ பயங்கரவாதிகளின் பிடியிலிருந்து குழுக்களாக ராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசங்களை நோக்கி வருகை தருகின்றனர். பிரபாகரனுக்கு இம்மக்கள் ஆதரவு வழங்கவில்லை என்பது இதன் மூலம் உறுதியடைகின்றது. இதனால் போலி பிரசாரங்களுக்கு முடிவும் கிடைத்துள்ளது. இம்மக்கள் ராணுவ வீரர்களிடம் தம்மை காப்பாற்றுமாறு கூறிக்கொண்டே தஞ்சமடைகின்றனர். பிரபாகரனை இம்மக்கள் அனைவரும் முற்றாக நிராகரித்துள்ளனர் என்பது இதன் மூலம் உறுதியடைகின்றது என அமைச்சர் ரம்புக்வெல்ல மேலும் கூறினார். யுத்தசூனிய வலயமான வடபிரதேசத்தில் 2/3 பகுதி பிரதேசத்தை ராணுவ வீரர்கள் கைப்பற்றியுள்ளனர். பிரபாகரன் 8 சதுர கிலோமீட்டருக்கே வரையறுக்கப்பட்டுள்ளார். தேசிய பாதுகாப்பு பேச்சாளரும் அமைச்சருமான கஹலிய ரம்புக்வெல்ல இது தொடர்பாக தகவல் அளிக்கையில், யுத்தசூனிய வலயத்தில் பெரும் பகுதியான நிலப்பரப்பை படையினர் கைப்பற்றியுள்ளனர். 53வது மற்றும் 58வது படைப்பிரிவினர் யுத்தசூனிய வலயத்திற்குள் பிரவேசித்துள்ளனர். அப்பாவி மக்களை மீட்டெடுக்கும் பணியில் ராணுவ வீரர்கள் தொடர்ந்தும் ஈடுபட்டுள்ளனர். கட்டம் கட்டமாக மக்கள் மீட்டெடுக்கப்பட்ட பின்னர் எஞ்சுவது பிரபாகரனும் அவரது சகாக்களும் ஆவர்.
வேலுப்பிள்ளை பிரபாகரன் 8 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு சிறிய பிரதேசத்திற்கு வரையறுக்கப்பட்டுள்ளார். இதனையும் படையினர் வெகு விரைவில் கைப்பற்றுவார்கள் என்றும் அமைச்சர் கேலிய ரம்புக்கல்ல மேலும் தெரிவித்தார். LTTE பயங்கரவாதிகளின் பிடியிலிருந்து தப்பிவரும் மக்களுக்காக ஐக்கிய நாடுகள் தாபனம் 48 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளது. அவசர உதவியாக 10 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் தாபனத்தின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். உணவு விநியோகம் உட்பட அம்மக்களுக்கு தேவையான வீடுகளை நிர்மாணித்துக் கொடுப்பதற்காகவும் சுகாதார வசதிகளுக்காகவும் இவ்வுதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஐக்கிய நாடுகள் தாபனம் மேலும் தெரிவித்துள்ளது. இம்மக்களுக்கு தற்போது போதுமான உணவு இருப்பதாக உலக உணவு வேலை திட்டம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை ஐக்கிய நாடுகள் புலம்பெயர்ந்தோர் விவகாரம் தொடர்பான நிறுவனம் அப்பாவி மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல இடமளிக்குமாறு LTTE இயக்கத்தை மீண்டும் கேட்டுள்ளது. இம்மக்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படுவதாகவும் இந்நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது. யுத்தசூனிய வலயத்திலிருந்து அரச கட்டுப்பாட்டு பிரதேசங்களுக்கு வருகை தந்த தமிழ் மக்களின் எண்ணிக்கை 1 லட்சத்தை தாண்டியுள்ளது. இது தொடர்பாக ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் உதய நாணயக்கார தகவல்களை வழங்கியுள்ளார். யுத்தசூனிய வலயத்தில் உள்ள மக்களை மீட்டெடுக்கும் மனிதாபிமான நடவடிக்கை தொடர்ந்தும் மேற்கொள்ளப்படுகின்றன. சுமார் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் யுத்தசூனிய வலயத்திலிருந்து ராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசங்களுக்கு வருகை தந்துள்ளனர். இவர்களுக்கு அரசாங்கம் சகல உதவிகளையும் வழங்கியுள்ளது. பிரபாகரனை அளிக்க வேண்டும் என யுத்தசூனிய வலயத்தில் இருந்து தப்பி வந்த லட்சக்கணக்கான பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக அவர்கள் கருத்து தெரிவிக்கையில், நீங்கள் தான் எங்களுக்கு வேணும், நாங்களெல்லாம் அந்நியாக்கள், நாங்களெல்லாம் மிரட்டி புடி எங்களை அண்ணாக்களை எல்லாம் சுட்டு தள்ளுறாங்கள போங்கோண்டு நீங்கள் வேணுமென்று தான் வந்த நாங்கள் தண்ணிகளுக்கால எல்லாம் விழுந்து அடிச்சு வந்த நாங்கள் அண்ணாக்கள் அண்ணாக்கள் உங்களை வேணுமென்று தான் நிக்கிறோம். அங்க எட்டி புளியெல்லாம் பிடிக்குது, சனத்தையெல்லாம் ஜனமெல்லாம் உங்களோட வாரத்துக்கு தான் நிக்குது. இயக்கத்துக்கு சின்ன இப்படியான ஆக்கள் எல்லாம் பிடிக்கிறாங்க, சொட்டு சின்ன புள்ளிய தேதப்பனையெல்லாம் இங்க போக வேண்டாம்னு பிடிக்கிறாங்க, சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க. வரையெல்லாம நிக்குது, இளங்கட பிள்ளையெல்லாம் புடிச்சு தான் கொண்டு ஓடுறாங்களையா. அவங்க வாராங்களே, இன்னும் வந்தா தான் நல்ல இங்கால வர வேணும், விட மாட்டாங்களா அவங்க. எத்திட்டீங்க உங்களால நாங்க ஏனையா கிடந்து சாகுவோம், இங்கால வந்தா தான் நாங்க சாப்பிடலாம். சாப்பாடு இல்லாம சாகுறோம் ஐயா. காயப்பட்டவருக்கு ஒரு சாப்பாடு மருந்து ஒண்ணும் இல்ல, மருந்து இல்லாம கிடந்துதான் இவ்வளவு நாளும். பயங்கரவாதிகளின் பிடியிலிருந்து தப்பி வரும் சகோதர மக்களுக்காக சுயாதீன தொலைக்காட்சி சேவை நிவாரண உதவி வேலை திட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளது. பயங்கரவாதிகளின் பிடியிலிருந்து பல்வேறுபட்ட கஷ்டங்களுக்கு மத்தியில் இம்மக்கள் அரச கட்டுப்பாட்டு பிரதேசங்களுக்கு வருகை தருகின்றனர். வடபுல போர் முனையிலிருந்து அங்குள்ள உண்மையான தகவல்களை வழங்கும் சுயாதீன தொலைக்காட்சி சேவை உயிரை காப்பாற்றிக் கொள்ள வரும் சகோதர தமிழ் மக்களுக்காக உதவ நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன் அடிப்படையில் தண்ணீர் போத்தல்கள், புதிய ஆடைகள், மருந்து வகைகள், பால்மா, பிஸ்கட் மற்றும் உலர் உணவுப் பொருட்களை அன்பளிப்பு செய்யும் நற்கர்மத்திற்கு உதவுமாறு நேயர்களிடம் வேண்டுகோள் விடுக்கிறது. விக்ரமசிங்கபுர சுயாதீன தொலைக்காட்சி சேவை வளாகத்திற்கு அல்லது கொழும்பு 7 பௌத்தாலோக மாவட்டத்தில் அமைந்துள்ள சுயாதீன தொலைக்காட்சி சேவையின் வர்த்தக பிரிவுக்கு பொருட்களை கையளிக்க முடியும். 0112 77 44 24 என்ற தொலைபேசி ஊடாக மேலதிக தகவல்களை பெற்றுக் கொள்ள முடியும். இலங்கை பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான பல்வேறு முயற்சிகளை அரசாங்கம் மேற்கொண்ட போதிலும் புலி பயங்கரவாதிகள் அதனை சரியாக பயன்படுத்தாமல் அந்த முயற்சிகளுக்கு தடையாக இருந்து வருவதாக அமைச்சரும் EPDP செயலாளர் நாயகுமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இன ரீதியாகவும் கல்வி மற்றும் வறுமை ரீதியாகவும் உருவாகி வரும் பாகுபாடுகளை நீக்கி அவற்றை உறுதிப்படுத்தும் நோக்கில் ஜெனீவாவில் நடைபெறும் சர்வதேச மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக அங்கு சென்றுள்ள அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் பான் கி மூனை நேரில் சந்தித்த போதே இதனை தெரிவித்துள்ளார். மனித அழிவுகளும் அவலங்களும் இல்லாத ஒரு சமாதான தேசத்தை உருவாக்குவோம், அமைதி, அபிவிருத்தி மற்றும் அரசியல் உரிமை ஆகியவற்றை எமது மக்கள் நடைமுறையில் அனுபவித்து மகிழவும் உதவ வேண்டும் என்றும் அமைச்சர் ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகத்துடனான சந்திப்பு பயனுள்ளதாக அமைந்ததாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார்.